இங்க தங்கமயில்ட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலும் இங்க சரவணன்ட்ட கேட்கலான்னு போனா, அங்க சரவணன் அத கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அதேபோல இங்க வீட்லேருந்து கிளம்புற தங்கமயில் வந்து யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மீனாராஜு கூட போய் தான் ஆகணுமா? கிஃப்ட் வாங்க நம்மகிட்ட பணமும் இல்ல. இத பத்தி அம்மாகிட்ட கேட்டா, அம்மாகிட்ட கேட்கக்கூடாது தான். அவங்க கிட்ட போய் நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க கிட்ட இருக்கவும் இருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க தங்கமயில் யோசனையிலே இருக்காங்க. அப்பதான் இங்க தங்கமயில் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட எங்க பாண்டியன் உடனே கையில இருக்க பணத்த வந்து எண்ணி எண்ணி பத்திரமா இங்க கொஞ்சமா தான் குடுக்குறாரு. இத பார்த்தா தங்கமயிலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இத வச்சு நம்மளால எதையுமே வாங்க முடியாதே! இத வேற வச்சுக்கிட்டு இங்கேருந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போறதுக்கு இதுல பழங்கனி, அதுல ஸ்வீட் வேற இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு வேற சொல்றாரு. இத வச்சு நம்மளால என்ன வாங்க முடியும்னு தெரியாம எங்க தங்கமயில் தவிச்சு போயிருக்காங்க. தங்கமயில், மீனா, ராஜு 3 பேருமே இப்ப கடைக்கு கிளம்பி போறாங்க. கடைக்கு கிளம்பி போறவங்க அங்க கிஃப்ட் எல்லாம் தேடி எடுத்து இங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஓரளவு எல்லாமே பிடிச்சு போயிடுது. எங்க அத்தை, மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு, அதேபோல எங்க 3 பேரும் சேர்ந்து வாட்சுன்னு இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டு, அதாவது ஷேர் பண்ணி தானே வாங்க போறோம். அதனால அப்படின்றதுனால தான் எல்லாரும் ஒண்ணா ஒரே பொருள வாங்கலாம்னு நெனச்சு எல்லாமே வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை விட அதிகமா செலவு பண்றதுன்னு பார்த்தா எங்க மீனா தான். மீனா வேலைக்கு போறதுனால அவங்க கையில பணம் இருக்குன்றதுனால, இங்க கேக்கு, அதுக்கு மட்டும் இல்லாம செலிப்ரேட் பண்றதுக்கான எல்லாமே கட் அவுட்லேருந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்ல எல்லாத்துக்கும் எல்லாமே ரெடி பண்றது மீனா தான். அப்பதான் இங்க வந்து படிப்போட அருமையும், வேலையோட அருமையும் எங்க தங்கமயில் புரிஞ்சுக்கிறாங்க. மனசளவுல எங்க ராஜிய வந்துட்டு வேலைய கெடுக்க நெனச்சு கொஞ்சம் கஷ்டமும் படுறாங்க. இதெல்லாம் அம்மாவுக்கு சொன்னா புரியவும் புரியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மகிட்ட இருந்த காசே இவ்வளவுதான். மீனாராஜி, நீங்க 2 பேரையும் நான் தப்பா நெனச்சுக்கலேன்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லக்கா இதுல என்னக்கா இருக்கு? எங்க மீனாக்கா வேலைக்கு போறாங்க. நீங்களும் எதுக்குக்கா சும்மா வீட்ல இருக்கணும்? மாமாட்ட சொன்னா, மாமாவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி குடுப்பாரு. நீங்களும் வெளியில போனீங்கன்னா, உங்க கையில காசுன்னு இருக்கும். யார் கையையும் நம்பி நம்ப இருக்க வேண்டியதில்லக்கா. நமக்கு தேவையானத நம்மளே வாங்கிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ராஜு, வெளியில 4 இடங்களுக்கெல்லாம் போய் நான் பழக்கப்பட்டது கிடையாது. யாரையும் பார்த்து பேசுறனாலும் கூட கொஞ்சம் பயமா இருக்கும். அதனாலயே என்னவோ நான் இந்த வேலைய பத்தியெல்லாம் யோசிச்சது கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. பழகலன்னா பழகிக்க வேண்டியதான் அக்கா அப்படின்னு எங்க தங்கமயில பார்த்து மீனாவும் சொல்ல, உங்கள மாதிரியான தைரியம்லாம் எனக்கு இல்லவே இல்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயில் சைலண்டாவே வர, ஏன் ராஜி, இப்போ உனக்கும் கூட கையில காசு இல்லைன்னா கஷ்டமா தானே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, ஆனா நான் தான் டியூஷன் எடுக்க போறேனே அப்படின்னு திடீர்னு வாய விட்டுறாங்க. என்ன ராஜி சொல்ற? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா திரும்ப டியூஷன் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லக்கா, டியூஷன் எடுத்ததுனால வந்த காசு தான் இது. இனிமே டியூஷன் எடுக்க முடியாதுல்ல, அதான்க்கா சொன்னேன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எங்க கோமதிக்கு தெரியாத மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. கோமதிக்கும் இங்க வந்து விஷயம் தெரியவே இல்லை. நைட் ஆகுது. நைட்டு ஆனதுக்கு பிறகு எங்க பாண்டியனை கூப்பிட்டு 50வது பிறந்தநாளை கொண்டாடணுன்றதுக்காக இங்க டெக்கரேட் பண்ணிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பிறகு வந்து பார்த்தா தான் எங்க ராஜி, மீனா, தங்கமயில் தனக்காக பண்ண ஏற்பாட்டை நினைச்சு வியந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நாளைக்கு நீங்க எங்கேயுமே போகக்கூடாது மாமா, வீட்டில் தான் இருக்கணும். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட என்னம்மா இது? இதுக்காக தான் 3 பேர் நேத்து போனீங்களா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதும்மா. இதெல்லாம் நான் கொண்டாட கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கட்டும் அம்மா, 50வது பிறந்த நாள் தானே, இதை ஒரே ஒரு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கேக் செலிப்ரேட் பண்றதுக்காக கட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இங்க அதை நினைச்சு செந்தில், கதிர், பிறகு சரவணன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம 3 பேர்கிட்ட கூட சொல்லாம இவங்க 3 பேர் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி இங்க பழனிவேலு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல எங்க பாக்கியத்தோட வீட்லேருந்து எல்லாருமே வர, மீனாவுக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளால நம்ம வீட்ல இருக்கிறவங்கள கூட கூப்பிட முடியலல்ல. நம்ம கூப்பிட்டாலுமே அவங்க வரப்போறது கிடையாது தான். இருந்தாலும் கொஞ்சம் சங்கட்டமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இங்க செந்தில், கதிர் 2 பேருமே இங்க ராஜி பக்கத்துல, மீனா பக்கத்துலயும் வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு நான் இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறது மீனாவுக்கும் ராஜிக்குமே புரியுது. ஒரு வழியா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. இங்க வந்து நிக்கிற பாக்கியமும், என்னடி நீ என்னடி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் ஃபோன்ல சொன்னேன்லம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, என் கையில சுத்தமா காசே இல்லை. நான் மாமாவுக்கு எங்க ராஜியையும் மீனாவையும் விட பெருசா ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இங்க இவர்கிட்ட காசும் கேட்க முடியல. கேட்டாலும் எதையுமே தெரியாத மாதிரியே நடந்துகிட்டு இருக்காரு. இங்க மாமாவாவது ஏதாவது கையில காசு கொடுப்பான்னு பார்த்தா, அவர் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி கொடுக்குறாரு. இதை வச்சு என்னால என்னம்மா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப கோவத்தோட தன்னுடைய அம்மா கிட்ட பேச, என்னட்ட இதுக்கடி கோவத்தை காட்டுற? இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட நீ பேசி புரிய வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் மாப்பிள்ளை கிட்ட உன்னால கேட்க முடியாதா? இரு இரு, இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா இந்த நாளையில ஏதாவது பிரச்சனையில பண்ணிட்டு போயிடாதம்மா, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க தங்கமேல் சொல்றதையும் எங்க பாக்கிய கேட்குற மாதிரி இல்லை. என்ன இருந்தாலும் சம்பள பணம் இங்க கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி கையில கொடுக்கறதான நியாயம். அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் அம்மா அப்பா கையிலே கொண்டு கொடுத்துட்டு இருந்தா, இவ தன்னுடைய தேவைக்கு யார்கிட்ட போய் கையேந்தி நிற்பா? சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கையேந்தி நிற்க முடியும்னு
நினச்சி எங்கள் பாக்கியம் மனசளவில் ரொம்ப கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்புனப்போ இங்கே வந்து பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு சரிங்க சம்மந்தி, எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி வந்ததும் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, இருங்க இருந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு எங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை சம்மந்தி, அங்கே அவளை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் சுடரை, அவள் மட்டும் வீட்டில் இருப்பா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கிளம்புற நேரத்தில் எங்கள் பாக்கியம் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இங்கே பேச வரப்போ அங்கே தங்கமேலுக்கு ரொம்ப படபடப்பாக வருது. அம்மா இதை பற்றியாவது பேசி திரும்ப இங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பாக்கியம் சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி, இந்த விஷயத்தை பற்றி இந்த டைமில் பேசுகிறதா என்னன்னு தெரியல, ஆனாலும் பேசணும்னு தோணுது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு இங்கே வந்து பாக்கியத்தை பார்த்து கோமதியும் கேட்குறாங்க, பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது எங்கள் தங்கமேலு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணி முதல்ல விஷயத்த சொன்னான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா, ஆனால் கையில் வேற காசு இல்லைன்னு ரொம்ப புலம்பி தள்ளுனா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கோமதியும் அதே நேரம் பாண்டியனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே தங்கமேலையும் பார்க்குறாங்க. உடனே தங்கமேல் பக்கத்தில் வந்து, அது இல்லைத்த, கையில் காசு இல்லை சுத்தமாக, யார்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதியை பார்க்க, அதுக்கு என்னடி அவசியம், இப்போ கிஃப்ட் வாங்க சொல்லி யார் அழுதா அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி சொல்ல, அதுக்கு இல்லை சம்மந்தி, இப்போ கிஃப்ட் வாங்குறதுக்காக என்கிட்ட வந்து கேட்குறான், அதுவே அவளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா யார்கிட்ட கேட்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதான், நான் இருக்கல, நான் இல்லை, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி, எல்லா நேரமும் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு இருக்க முடியுமா, அவள் எல்லார் கையும் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தா அவளுக்கும் அது கஷ்டமாக இருக்காதான், அப்புறம் கேட்க கூட தயங்குவா, ஏற்கனவே வீட்டில் எங்ககிட்டயே ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி கேட்டுட்ருப்பான், முக்கியமாக இந்த வீட்டுக்கு இப்போ தானே புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சரவணனை பார்க்குறாங்க. ஏன்டா சரவணா, எங்கள் தங்கமேலுக்கு எது தேவையோ அதெல்லாம் நீ வாங்கி கொடுக்க மாட்டியாடான்னு சொல்லும்போது, இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே பழனிவேல் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்ககிட்ட எங்கே காசு இருக்குது, அவன் தான் மொத்த பணத்தையும் இங்கே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றானேன்னு எங்கள் பழனிவேல் எடுத்து கொடுக்க, உடனே பாக்கியம் இதுதான் சாக்குன்னு அதை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கே உடனே பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, அதுக்கு இல்லை சம்மந்தி, சம்பள பணத்தை மொத்தமாக நீங்கள் வாங்கிக்க வேண்டாம்லாம் நான் சொல்லவில்லை, ஆனால் எங்கள் தங்கமேலே ஏதாவது தேவைக்காவது கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் மீத காசை எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பாவம் அவளுக்கு தேவையானதை கூட அவளால் வாங்கிக்க முடியல, சில விஷயங்களை கேட்கலாம், பல விஷயங்களை உங்ககிட்ட வந்து நேரில் கேட்கவும் முடியாதுலன்னு சொல்லும்போது, இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. பிறந்தநாள் அதுவுமா எங்கள் அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே நினச்சேங்க சரவணன், அத்தை இப்போ இந்த நேரத்தில் இதை பற்றி பேசி ஆகணுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைப்பா, இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசினா தானே அதை பற்றி கொஞ்ச நாள் யோசிப்பீங்க, என் பொண்ணோட கஷ்டம் என்னென்னு, அதுக்காக தான் அதை பற்றி பேசுகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, இதில் யாரையும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கோமதி சொல்கிறாங்க, இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தீங்களா? உடனே கோமதி அங்கே நிற்கிற மீனாக்கிட்டையும் ராஜிட்டையும் கேட்குறாங்க, ஆமாடி உங்களுக்கு எதுடி இவ்வளோ காசு இதெல்லாம் வாங்கும்போது, இல்லைத்த நான் தான் வேலைக்கு போகிறேன்ல, என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் மாமாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு தான் எதுவுமே செய்ய முடியல, அவரை போய் நேரில் பார்த்து பேசணும் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அது வந்து நடக்காமலே போயிடுச்சு, அப்பா ஸ்தானத்தில் எங்கள் மாமா வச்சு பார்க்குறதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா விசேஷங்களையும் நான் இவருக்கு செஞ்சு ஆசைப்பட்டேன், இவருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ கோமதி வந்து உடனே சொல்கிறாங்க, பார்த்தீங்கல்ல இங்கே மீனா சொன்னதை பார்த்தீங்கல்ல, மீனா அவள் படிச்சிருக்கா, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறா, அவள் கையில் காசு நிறையா இருக்குது, அதை கூட அவளே தான் இந்த வீட்டுக்காக செய்கிறான், அதே போல் இங்கே ராஜி இப்போதைக்கு தான் படிச்சுட்ருக்கா, படித்து முடிச்சதுக்கு பிறகு அவளுக்கு பிடிச்ச வேலையை அவள் தேர்ந்தெடுத்து அவள் போனதுக்கு பிறகு அவள் கையிலையும் காசு இருக்கும், இங்கே தங்கமேல் மட்டும் எதுக்காக சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு மற்றவங்க கையை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தங்கமேலும் எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கணும், படித்த படிப்புக்கான வேலையை பார்க்குறதுல எந்த தவறும் இல்லையே, படித்து முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் எங்கள் தங்கமேலும் மீனா மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட கையில் காசு இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தவங்களை நம்பி வாழ்கிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே இல்லை, அவளுக்கு பிடிச்சதை அவளே வாங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம், யாரும் அவளை கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இருந்தால் தான், அப்படிப்பட்ட ஒரு வழி இருந்தால் தான் நானே என் பொண்ணை வேலைக்கு அனுப்பியிருப்பேனே, அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, இங்கே தான் தங்கமயிலி எம்ஏ இங்கிலீஷ் வரையும் முடிச்சிருக்காங்களே, இவளை ஏதாவது நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கோ ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி சரவணன்னு சொல்ல, ஆமாப்பா நீ சொல்கிறதும் சரிதான், இங்கே தங்கமயில் என்னம்மா உனக்கு போக விருப்பமா அப்படின்ற மாதிரி தங்கமயிலை பார்த்து பாண்டியன் கேட்க, அதுக்கு எங்கள் சரவணன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிற எங்கள் பாக்கியம், நம்ம ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று சொல்ல போய் இவங்க வேறு ஏதாவது நோக்கி போயிட்டுருக்காங்களே, இது இப்படியே விட்டால் சரியாக
வராதுன்னு நினைச்சவங்க, இல்ல இங்க தங்கமயிலுக்கு வெளியில வெளியில போயிட்டு வேலை பார்க்குறது, 4 பசங்கள்ட்ட பேசுறது அது எதுவுமே வராது. சுத்தமா அவளுக்கு சுட்டு போட்டாலுமே வராது சம்மந்தி. கூச்சப்படுவா. அப்படிப்பட்டவ எப்படி வெளியில போய் வேலை பார்ப்பான்னு சொல்லும்போது, "ஆமாம் அம்மா, எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாக்கியம் திரும்ப ஒண்ணு சொல்றாங்க. "இல்ல எங்க மாப்பிள்ளை வேலைக்கு தான் போயிட்டு வராருல்ல, அதுல ஒரு 4000மோ ஒரு 5000மோ எங்க தங்கமயில் கையில குடுக்க சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, அதுக்கு எங்க குமதி சொல்றாங்க, "அவன் சம்பாதிக்கிற பணமே மொத்தம் 10,000 தான். அதுவே இன்னும் அவனுக்கு ஏத்தி குடுக்கலன்ற கவலையில இருந்துட்டு இருக்கான். மாசமானா 10,000 15,000 சம்பளத்துக்கு தான் இப்போ வேலைக்கும் போயிட்டு இருக்கான். இப்போ அதுவே அவனுக்கு பத்தல. இதுல 5,000 எவ்வளோ செலவு வந்துற போகுது? அதுவும் தங்கமயிலுக்கு மட்டும்" அப்படின்னு சொல்லி இங்க கேட்கறது மட்டும் இல்லாம, "சரவணா, நீ மாசம் மாசம் எங்க தங்கமயிலுக்கு ஒரு 2,000 பணத்த குடுத்துரு. அந்த பணம் அவளுக்கு போதுமானதா இருக்கும். என்ன மயிலு?" அப்படின்னு கேட்க, எங்க பாண்டியன பார்க்குறாங்க. "ஆமாமா, 2,000 கொஞ்சம் அதிகம் தான். ஆனாலும் பரவால்ல. இங்க நீங்க சொல்றதுக்காக அங்கே தங்கமயிலுக்கு ஒரு மாசமானா 2,000 குடுக்க சொல்லிடுறேங்க" அப்படின்னு சொல்ல, இங்க ராஜி மீனாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட, அதுக்கு கோமதி சொல்றாங்க, "கோமதி இப்படி சொன்னதுக்கு காரணமே, இங்க எப்படியாவது ராஜிய வேலைக்கு போகாம தடுக்க விட, 2,000க்கு தானே வேலைக்கு போறான். அந்த 2,000 காச நம்மளே குடுத்துட்டா என்ன அப்படின்றதுக்காக தான், இங்க பாக்கியம் ஆரம்பிச்ச பிரச்சனைய வச்சு, இங்க ராஜியோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க கோமதி. இங்க கோமதி வந்து ராஜியையும் மீனாவையும் பார்த்துட்டு, இங்க வீட்ல ஒருத்தவங்களுக்கு குடுத்து ஒருத்தவங்களுக்கு குடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு தானே. இங்க மீனா வேலைக்கு போறதுனால அவனுக்கு வேணா குடுக்காம இருக்கலாம். ஆனா ராஜி படிச்சுட்டு தானே இருக்கா. அவளுக்கும் தேவைகள் எல்லாம் இருக்கும்ல. மாசமானா அவளுக்கும் 2,000 நம்மளே குடுத்துற வேண்டியதான்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க தங்கமேல ஆச்சரியத்தோட பார்க்க, எங்க பாக்கியமும் நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சு வந்தோம். ஆனா இவங்க நம்ம தலையில மிளகா அரைக்கிற மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு எங்க பாக்கியம் வேற கனவு கண்டுட்டு இருக்காங்க. "என்ன சம்மதி, இப்ப சொல்றது சரிதானே? உங்க கவலையெல்லாம் தீர்ந்துடுச்சுலன்னு" சொல்லி கேட்கிறப்போ, ஆமா சம்மதி. அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பேச முடியல. அதனால சரி சம்மதி, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அங்க தங்கமேல் அம்மா அப்பா 2 பேருமே கிளம்பி போக, என்னங்க இவங்க இவ்ளோ கஞ்சத்தனமா இருக்காங்க. மொத்த சம்பளத்தையும் தங்கமயில் கையில குடுப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க என்னடான்னா 2,000 குடுத்துட்டு மீதி பணத்த எல்லாம் தன்னுடைய வீட்டு செலவுக்காகவும், இப்படி அவங்க சாமர்த்தியமா இப்படி செயல்படுறாங்களேன்னு சொல்லும்போது, விட்டு தான் பிடிக்கணும். நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி? பாத்தியில நீ அவசரப்பட்டதுனால அவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி, எங்க பாக்கியத்த பார்த்து தங்கமயில் அப்பாவும் சொல்ல, தங்கமயிலோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைய தூண்டிவிட்டு மொத்த பணத்தையும் இங்க தங்கமயில் கைக்கு வர வைக்கலான்னு பார்த்தா, இங்க நம்ம நினைக்கிறத விட மோசமா இருக்காங்க இந்த சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா வெகுளியான மாதிரி அப்படியே வெளியில நடிக்கிறாங்க போல. உள்ளுக்குள்ள நிறைய கர்வம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு போக, இங்க என்னையவே ஏமாத்தி மொத்த பணத்தையும் இங்க தங்கமயில் கையில கொடுக்கணும்னு நினைச்சா இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உங்களை வச்சு சாமர்த்தியமா எப்படி இங்க ராஜி கைக்கு பணம் வர மாதிரி செஞ்சோம் பார்த்தீங்களான்னு எங்க கோமதி அதே யோசனையில ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மீனாகிட்டையும் ராஜிகிட்டையும் இதை சொல்லி வேற சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமயில் வேற, "என்னடி இப்போ உனக்கு சந்தோஷமான்னு?" கேட்க, ஆமாத்த" அப்படின்ற மாதிரி லேசா தலையாட்டிடுறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. தன்னுடைய அம்மா சொன்ன மாதிரி மொத்த பணமும் வரலனாலும் மாசமான ஒரு 2,000மாவது தன்னுடைய கைக்கு வருதேன்னு நினைச்சு எங்க தங்கமயிலும் ஒரு சந்தோஷத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்து கோமதிட்ட கேட்குறாங்க, "என்ன கோமதி, மாசம் மாசம் இவங்களுக்கு 2,000 அவங்களுக்கு 2,000ன்னு மொத்தம் எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்ல, இத்தனை நாளா பசங்களுக்குன்னு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? பசங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எங்க பணம்ல எதுவும் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன குமுதி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறேன். அவங்களுக்கு தான் நான் அக்கௌண்ட்ல தனியா பணம் போட்டுட்டு வரேனே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பணம் போடுறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா பசங்களுடைய மனசுல என்ன இருக்கும்? நம்மளுக்குன்னு அப்பா வேலை பார்க்குறோம், பணம் கொடுக்க மாட்டாங்களேன்ற ஒரு எண்ணம் மட்டும்தானே இருக்கும். அதே வீட்டுக்கு வந்த மருமகளுடைய மனசுலையும் தோணிடுச்சுன்னா இந்த குடும்பத்துல பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாகும். பாத்தீங்கல்ல இன்னைக்கே தங்கமே இல்லாம என்னெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு. இதுதான் பிரச்சனைக்கான முதல் வழியே. இதே நம்ம ஏற்படுத்தி வைக்க கூடாதுன்றதுக்காக தான், அந்த பிரச்சனையை அதோட முடிக்கணுன்றதுக்காக தான் நானும் இப்படி சொன்னேன்னு சொல்லும்போது, இங்க கோமதி எடுத்த முடிவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டும் சந்தோஷப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க பாண்டியனும். இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை தான் நீயும் கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லி இங்க பெருமைப்பட, ஆனா அதுக்காக இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இங்க பசங்க கிட்ட சீக்கிரமா உண்மையை சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை, பிடிப்பு, பிடிமானம் எல்லாமே வரும். கதிர், செந்தில், சரவணன்னு 3 பேருக்குமே தனித்தனியா பேங்க்ல அக்கௌண்ட்ல நீங்க பணம் போட்டுட்டு வரது அவங்களுக்கு இன்னமுமே தெரியல. என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த நீங்க எப்பதான் சொல்ல போறீங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, 3 பேருக்கும் பசங்கன்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அப்பதான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இனிமே அவங்களுடைய லைஃப் அவங்களே பார்த்துக்கட்டும்னு இந்த பணம் முழுக்க அவங்க கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த கோமதிக்கும் பயங்கரமான ஒரு ஹாப்பி தான்.